மாயக்கூத்துங்கிற மிக அருமையான படத்துடைய இசையமைப்பாளர். என்னுடைய தமிழ் சினிமா டெபியூ இது. ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு படம் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். ஏன்னா எனக்கு முதல்ல இதை எடுத்துகிட்டு வரப்போ இவங்க ஃபுல்லாக ஷூட் பண்ணி எடிட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு தான் வந்தாங்க. பட் என்னுடைய இன்புட்ஸ் அவங்க ரொம்ப கொலாபரேட்டிவாக எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு பாடலும் இதில் எப்படி ஒர்க் பண்ணுவோன்னா அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய ஃபார்மேட், அதனால தான் ஒவ்வொரு பாடலும் சவுண்ட்லேயும் சரி அதோடைய ஃபார்மேட்டும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொதுவாக நீங்கள் கேட்குற தமிழ் சினிமா பாடல்கள் மாதிரி இல்லாமல் ஒரு புது சவுண்ட், ஒரு புது ஏஸ்தட்டிக், ஒரு நல்ல ஃபீலிங்கோடு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இன்டென்ஷனாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ப்ளீஸ் எங்களுடைய படத்தை பற்றி பேசுங்க. அண்ட் உங்களுடைய வேர்ட்ஸ் வில் மீன் அ லாட் டு அஸ். தேங்க்யூ. வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி ஓகே, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது சமூகத்தில் அந்த கட்டமைக்கப்படும் பொழுது முக்கியமாக சில பேர் இருப்பாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள். அங்கேருந்து நிறைய பேர் அதை பின்தொடர்றாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு என்ன ஒரு சமூக பொறுப்பு இருக்குது, அதை தான் நம்ம சொல்ல வந்திருக்கோம் அந்த படத்தில். அப்போ அவங்களுடைய பார்வை என்னவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சமூகம் கட்டமைக்கப்படுது. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான நோக்கம் இருக்கணும், அந்த எழுத்தோட அந்த தன்மை என்னவாக இருக்கணும். இது கிரியேட்டர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேருந்து பேசுகிறோம், படைப்பாளின்னு ரைட்டர்ஸாக இருக்கலாம், மற்ற துறையாக கூட இருக்கலாம். இந்த மொத்த படைப்பாளிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு இது இருக்குன்னு சொல்லி பேசுகிறோம். இதுதான் இந்த படம் சொல்ல வந்த விஷயம். மற்றபடி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த விமர்சனங்களை கொடுங்க. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ. இந்த படங்கள்லையுமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள், ஏன்னா எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் கடைசி நேரத்தில் தான் பழக்கம். ஆமாம் ஆமாம். ஆனால் பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக வந்துருக்கு. ரொம்ப அருமையாக, அதாவது படைப்பு, ஒரு படைப்பாளி, அந்த கதாபாத்திரங்கள், அது இப்படி ஒரு கதை போகுது. ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப அடிநாளமாக அதுதான் இருந்து இப்படி, ஏன்னா நீங்கள் யார் என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த படம் உங்களை பற்றி எனக்கு சொல்லிச்சு. அது எனக்கு ரொம்ப முக்கியமாக படுது. இதில் நான் பங்கு பெற்று இருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு யாருன்னே தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன உடனே தான் தெரியும். அந்த கதையோடு இழுத்துட்டு போச்சு. இல்லை, அந்த கதையோடையே நம்மளை அப்படியே இழுத்து கொண்டு போகிறது மாதிரியான ஒரு தன்மையை அது கொடுத்தது. நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. தயாரிப்பாளர் அது நீங்கள் எல்லாருக்குமே இந்த படத்தை கொண்டு கொடுக்குறதுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். ஸ்டோரிஸ் டைலாக்லாம் நல்லா எழுதிருக்கீங்க. மாற்று சினிமாவை விரும்புபவர்களுக்கு நிச்சயம் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வெகுஜன மக்களிடையே அந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப விளம்பரம் பண்ணியிருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக சார் ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எங்கள்கிட்ட படத்தை போட்டு காட்டி எப்படியாவது பண்ணுங்க, நான் என்ன பண்ணுறது சொல்லுவேன் சார். சார் நீங்கள் ஜஸ்ட்டு பேசுங்க சார், எங்களுக்கு அது போதும் சார். ஏன்னா நீங்கள் பேசுகிறோம், அதனுடைய ரீச் வேணும்ல. அதுதான் சார். நீங்கள் ஒரு மாதமாக சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளோ எழுதியிருக்கலாம். அதான் சார், நீங்கள் நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன். கண்டிப்பாக சார், அக்ரீட், ஆனஸ்டாக அக்ரீட். பட் நீங்கள் பேசுனீங்கனால, ஏன்னா எங்களுக்கு இது புதுசு சார். ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரும். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்குறோம். இல்லை நிறைய மிஸ்டேக்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ஈவன் ரைட்டிங்லேயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம், டேர்ன் பண்ணி பார்க்கும்போது இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இல்லை, அது ஓகே. இதோட மார்க்கெட்டிங் ப்ராசஸ்லேயும் மேபி நாங்கள் லேட்டாக வந்திருக்கோம். மார்க்கெட்டிங் நீங்கள் செலவே பண்ணியிருக்க கூட தேவையில்லை. சினிமாவில் இருக்கிற இளம் இயக்குநர்கள்ட்ட நீங்கள் கொடுத்துருந்து படத்தை பாருங்கன்னு சொல்லி அவங்களே ப்ரமோஷன் பண்ண வச்சுருக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். அது நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம் சார். நம்ம ஆக்சுவலி இந்த படம் முடித்து ஒரு 1 இயர் புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நம்ம நிறைய பேருக்கு போட்டு காமிச்சோம், இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நம்ம அப்ரோச் பண்ணோம்.
அது நமக்கு நிறைய கிளிக் ஆகல, நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பல ரீசன் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. பட் இந்த படம் இந்த வருடத்தையே ஒரு மிகச்சிறந்த முக்கியமான படங்கள்ல ஒன்று. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், அந்த குலக்க ஆசாரி வேலை தான் ஆசாரி தான் செய்யணும்னு குலக்கல்வி திட்டத்தை வற்புறுத்திருக்கீங்களா? அப்படி இல்லை சார். இங்கே வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, லைக் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதாவது இங்கே வந்து அந்த ஒரு எழுத்தாளரோட மனநிலையிலேருந்து நம்ம அந்த இதை பார்க்குறோம். ஸோ இங்கே அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லுவோம். சூப்பர், தேங்க்யூ சார். சார் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அதை சொல்லியிருக்கு. 100 இல்லை, எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. இவரை பார்க்குறதுக்கு ஜெயராம் மாதிரி இருக்காங்க. இவர் பதில் சொல்ல மினி ஜெயராம்லாம் இல்லை, நடிப்பில் நல்ல பெரிய ஜெயராம் அவர். இதுக்கப்புறமா அந்த முருகன் மந்திரமும் ரேக்காவையும் வச்சு சார் பப்ளிசிட்டியில் கொஞ்சம் கவனம் செலுத்து. கண்டிப்பாக சார். ஏன்னா முருகன் மந்திரம்லாம் வந்து சினிமாவில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை அவர் சப்போர்ட் பண்ணுறப்பே இது நல்ல படங்கிறது எனக்கு புரிஞ்சுது. இல்லை, ஆமாம், வாழ்த்துக்கள். நாங்கள் ஆக்சுவலி ரேகா மேடம் ஆகட்டும், முருகன் மந்திரம் சார், ராஜ்வேல் சார், இவங்ககிட்டலாம் லேட்டாக போனோம். நாங்கள் எங்கள் தப்பு தான், லேட்டாக போனோம். அதனால இவங்க என்ன புஷ் பண்ண முடியுதோ பண்ணுறாரு. இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம ராஜ்வேல் சார், அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் வந்து சார் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க சார். அவர் அபிபி படத்தோட கோ டைரக்டரு. இவர் தான் வந்து எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு இண்டஸ்ட்ரிலாம் பெருசாக தெரியாது, உள்ள டேரக்டர்ஸ் தெரியாது, யாருமே தெரியாது. இவரை நாங்கள் மீட் பண்ணுறோம், இவர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். இவர் எங்களை கூப்பிட்டு போய் ஒரு அழகான இண்டஸ்ட்ரியை காட்டினார். என்னன்னா கால் பண்ணுவார், பிரதர் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம், யாரை பார்க்குறோம், எந்த டேரக்டர்கிட்ட போய் காட்டுறோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் 2 பேரும் பைக்கில் கிட்டத்தட்ட நிறைய டேரக்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன்ஸ் இவங்ககிட்டலாம் போய் நாங்கள் படம் காமிச்சிருக்கோம். ஸோ ஃபுல் கிரெடிட் வந்து ராஜ்வேல் சாருக்கு தான். சார், இங்கே அஜயன் பாலா வந்திருக்கிறாரு, அவர் ஒரு வார்த்தை பேசுவாங்க, ஏன்னா படம் பார்த்துருக்கிறாரு ஃபுல்லாக. கண்டிப்பாக மாதிரி நாவல் தழுவி போகும்போது அதுக்கான ஒரு கேரக்டரைசேஷன் ஹீரோ இப்படி வச்சா அது ஓடும் அப்படின்வாங்க. பட் இவர் அறிமுகமே இல்லாத ஒரு ரைட்டரை கொண்டு வந்து உள்ள அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்க நீங்கள் தான் ஹீரோ அப்படின்ட்டு. அது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே இவர் நம்ம டீமை நம்மளோட ட்ராவல் பண்ணுவார். நாங்கள் உட்காந்து மொட்டை மாடியில் உட்காந்து கதை பேசுறது இப்போ இல்லை, ஒரு 10 வருஷமாக நாங்கள் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது ரொம்ப வருஷம் முன்னாடியே இவர் தான் இந்த கேரக்டர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சப்போ அவர் சொன்னது என்னென்னா, பிரதர் நீங்கள் இதை பைலட் ஃபிலிம் வச்சுக்கோங்க, இதை ஸ்க்ராப் பண்ணிவிடுங்க, நம்ம வந்து இதை ஒரு ஹீரோ ஃபேஸ் வச்சு நம்ம அந்த சீன்ஸ் மட்டும் நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னோம். பட் நாங்கள் டீமாக ஓகேவா இல்லை, அது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், ராகுல் ஆகட்டும் எங்கள் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அவங்க வந்து ஸ்டபனாக இருந்தாங்க, நோ இது இப்படி நம்ம கமிட் பண்ணியிருக்கோம், இப்படி தான் நம்ம போவோம் அப்படின்னு. ஸோ நம்ம அதை டிசைட் பண்ணி, ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தில் என்ன ஸ்ட்ராங்னா சார், எங்கள் டீமில் எங்களால் ஒரு நல்ல கதைகள் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கதை இல்லைனா இன்னொரு கதை, அப்படி தான் நாங்கள் அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோம், சார் இதை விடுங்க சார், நம்ம வேறு கதை கேளுங்க, ஆனால் இந்த கதையில் இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் சார். ஒருவேளை அவர் இல்லைன்னா எந்த நடிகரை போடலான்னு இருந்தீங்க? ஒருவேளை அவர் இல்லைன்னா, ஏன்னா இவர் நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்கார், பட் இவர் இல்லைன்னா யாரை போட்டிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? எஸ்ஜே சூர்யா சாரை போட்டிருக்கலாம், அப்புறம் குரு சோமசுந்தரம், அந்த மாதிரி நிறைய சார் அவங்க ஆப்ஷன்ஸ். சார், உங்கள் அப்பாவே ஒரு ரைட்டர் டைரக்டர், நீங்கள் அவர்கிட்டருந்து தான் இந்த கதையை எடுத்தீங்களோ? அவர் பாத்திர படைப்பு ஏதாவது மாற்றணும்னு ஃபீல் பண்ணார் அந்த மாதிரி? இல்லை சார், அவர் வந்து இந்த பக்கா முழுக்க கமர்ஷியல் ஸ்டைலில் ஃபுல் ஃபைட்டு ஆக்ஷன் அந்த மாதிரி எடுக்கிறவர் சார். அஜயன் பாலா படத்தை பற்றி